சாமானியனும் சரித்திரம் படைக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு சான்று. இவரின் தனித்துவமான உடல் மொழி ஒன்றே தன் மொழி கடந்து தமிழகம் இவருக்கு மகுடம் சூட்டியது. உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கையா? உன் கருப்பு தோலும் பரட்ட தலையும் சின்ன கண்ணும், நீ எல்லாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்? உலகத்துல ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தாதான் நீ ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்றா. இன்றும் இந்திய திரை உலகின் சூப்பர் ஸ்டார் சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த். அப்படியே பறக்கும். உள்ள போகும்போது மேல தூக்கி போட்டு இதுதான் ரஜினி ஸ்டைல். 1950 பிறந்த சிவாஜிராவ் தனது இளம் வயதிலேயே ஆபீஸ் பாயாக, மரவேலை தச்சராக, மூட்டை தூக்குபவராக பணி செய்தவர். இன்று 73 வயதிலும் முன்னணி நடிகராக பல கோடிகளை சம்பளமாக வாங்குவதற்கு ஒரு தாரக மந்திரம் உண்டு. ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கலாம். இவர் தான் செய்யும் தொழிலில் கொண்ட பற்று, ஒரு கட்டத்தில் இவர் தன்னைத்தானே செய்து கொண்ட சுய திருத்தம், மக்களிடம் தன்னை முன்னிலைப்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட நல்முயற்சி, அயராத உழைப்பு. கெட்டு போனவ வாழ்ந்தா, ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. இத்தனை வெற்றிகளுக்கும் பின்னால் இவர் கண்ட அவமானங்களும் தோல்விகளும் பல. இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணிருக்கேன். என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கதான். இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடியோல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த்ல வா அந்த வெறுப்பு, அந்த எதிர்ப்பு, அந்த நெருப்பிலிருந்து வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த். வெற்றி கண்டவர் வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டவனும் ஒரு நாள் வெற்றியாளன் ஆகலாம் என்பதை உணர்ந்து சிவாஜிராவின் எளிமை, நேரம் தவறாமை, காலம் பாராத உழைப்பு நாம் கவனிக்கப்பட வேண்டிய பண்புகளாய் ஏற்றுக்கொள்ளலாம். குறி வச்சா எற விழணும்.